ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நைட்டு லைவ் முடிச்சுட்டு விடிகாலம் தண்ணியை பிடிச்சிட்டு காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 7:30க்கு தான் நான் படுத்தினேன். அதை எந்திரிச்சு இப்போ தான் மணி 3:15 எந்திரிச்சு டீ வச்சிட்ருக்கேன். நான் ஒரு 2:45 எந்திரிச்சிட்டேன். 2:45 எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு சரி டீ சாப்பிட்றலாம். பழைய சாப்பாடு இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் சாப்பாடில் எதுவும் செய்கிற வேலை இல்லை. சரிப்பா, சூடான டீ. நான் எப்பயுமே டீ ஆற்ற மாட்டேன். அப்படி கொதிக்க வடிகட்டின உடனே சாப்பிட்ற ஆள் நான். அந்தமாரி சூட்டில் பார்த்திங்கன்னா உடம்பு வலி கொஞ்சம் நல்லா எனக்கு கேட்கும். என்னோடய அனுபவங்கள் இது. நீங்கள் எப்படி குடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இதுமாரி சூடாக குடிக்கும்போது நான் அதுக்காக தான் டீயே குடிக்கிறது. ருசிக்காகலாம் பால் ருசி, அந்த டீ தூள் சர்க்கரை ருசிக்காகலாம் குடிக்கிறது கிடையாது. எனக்கு உடம்பு வலிக்கு நல்லா கேட்கும். ஏன்னா நான் வீட்டு வேலைக்கு போயிட்டுருக்கும்போது அதுமாதிரி டீ காஃபி சூடாக கொடுத்து பழகிட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் டீ காஃபி பழக்கம் இல்லை. வீட்டு வேலைக்குன்னு போக ஆரம்பிச்சதுலேருந்து தான் டீ காஃபி பழக்கம். அதுமாரி சூடாக குடிக்கும்போது உடம்பு ரொம்ப சலுப்பாக இருக்கும்போது அந்த சூடாக ஒரு கிளாஸ் டீ குடித்தோம்னா அந்த வலிலாம் என்னமோ காற்றுல ஓடி போன மாதிரியே இருக்கிறது. நல்லா இருந்தது உடம்பு. அதுலேருந்து அப்படி பழகிட்டேன். காலையிலேயும் சாயந்தரம்லாம் டீ குடிக்க இப்போ உடம்புன்னு வலித்தாலே ஒரு கிளாஸ் டீ இது மாதிரி ஆற்றாமல் சூடாக குடித்தாவே சரிப்பா. சூடாக நான் குடிச்சிட்டே பேசுகிறேன். இது மாதிரி சூடாக குடித்தாவே நல்லாயிருக்கு. உடம்பு நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. எனக்கு உடம்பு வலி கேட்குது. சில பேர் டைம் பாஸ் குடிப்பாங்க. சில பேர் அதை குடித்து ஆரம்பத்துலேருந்து பழகிட்டு அப்படிங்கிறதுக்காக குடிப்பாங்க. நான் உடம்பு சலுப்புக்காக குடிக்கிறது. அதேமாரி பார்த்திங்கன்னா நான் தலைவலிக்கு மாத்திரை தைலம் அப்படிலாம் தடவே மாட்டேன். ஒன்று டீ மட்டும் போட்டு குடிச்சின்னா கப்புன்னு தலைவலி சரியாயிடும். நமக்கு தலைவலி இந்த ஏதாவது டென்ஷனான தான் வருது. அதுக்கு டீ வச்சு குடித்தா சரியாக போயிடும். அதனால் எனக்கு டீ குடித்து பழகிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வரேன். ஏன் அப்படின்னா நான் பார்த்திங்கன்னா இந்த ஜீரக தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். உடம்பு வெயிட் குறைக்கிறதுக்கு. ஜீரக தண்ணி இன்னையோட 6வது நாள் வீடியோ எடுக்கணும். அதை குடிச்சிட்டு இருக்கிறதால உடம்பே ஃப்ரீயாக நல்லா இருக்குது. இது பார்த்திங்கன்னா சரியான பித்தம் இந்த டீ. ஐயோ, நான் பஸ்ஸு ட்ராவல் பண்ணும்போது தான் தெரியுது. அதுலேருந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னா காலையில் ஒரு கிளாஸ், சாயங்காலம் ஒரு கிளாஸ், அப்படியே மத்தியானத்தில் உடம்பு கொஞ்சம் சலுப்பாக இருந்ததுன்னா ஒரு கிளாஸ் டீ, அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராலாம் எதுவும் குடிக்கிறதே கிடையாது. காலையில் ஒரு கிளாஸு, சாயங்காலம் ஒரு கிளாஸு. ரொம்ப உடம்பு சலுப்பாக இருந்தது. இப்போ நைட்டில் கண்ணு முழிக்கிறேன் அப்படிங்கிறதால நைட்டில் ஒரு நேரம் குடிச்சிக்கிறேன், அவ்வளோதான்ப்பா. அதிகமாக டீ யூஸ் பண்ணுறதில்ல. நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க. காப்பி பண்ணுங்கள். காப்பி பித்தம்